ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேட் 3 எக்ஸாமில் 26/12/2024 நடந்த ஷிஃப்ட் 1க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஆர்பி வெப்சைட்டுக்கு வந்து ஒரு நன்றி, ஏன்னா அவங்ககிட்ட இருந்தால் வந்து இந்த பிடிஎஃப் வந்து நமக்கு வந்து கிடச்சிருந்துச்சி. ஸோ தேங்க்யூ. ஸோ இப்போ டேரெக்டாக அந்த கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 7வது கொஸ்டின். ஆல்ரெடி பார்த்த சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் அது ரிப்பீட் ஆகிருக்கு, பட் சில கொஸ்டின்ஸ் வந்து புதுசாக இருக்குது. அடுத்ததாக ட்ரேடர், சரிங்களா, ட்ரேடர் மார்க்ஸ் ஹிஸ் குட்ஸ் 25% above the காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் அலவுஸ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 10%. ஹிஸ் கெயின் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஒருத்தனுடைய அடக்க விலையிலேருந்து குறித்த விலை வந்து 20% அதிகமாக வச்சு விற்கிறாரு. ரெண்டாவது வந்து அந்த குறித்த விலையிலேருந்து 10% தள்ளுபடி கொடுக்குறாருன்னா எவ்வளோ வந்து லாபம் சதவீதம்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, ஒன்றும் இல்லை, மார்க்கெட் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ், அப்புறம் செல்லிங் ப்ரைஸ். சரிங்களா, இப்போது காஸ்ட் ப்ரைஸ் எப்போயுமே வந்து அடக்க விலை எப்போயுமே வந்து 100% தான். சரிங்களா, இதில் வந்து என்ன பண்ணுறாரு, 20% வந்து அதிகமாக வந்து குறித்த விலை வைக்கிறார். ஸோ 25% வந்து அதிகமாகுது. அப்போ என்ன வரும், 125 ரூபான்னு சொல்லி வருமா, 125 சொல்லி வருமா மார்க்கெட் ப்ரைஸு. ஸோ இந்த மார்க்கெட் ப்ரைஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சரிங்களா, ஸோ 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போதில் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எல்லாம் வரும். இதில் வந்து 10% போச்சு அப்படின்னா 12.5. சரிங்களா, அப்போ என்ன வரும், 112.5ன்றது செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். நமக்கு என்ன கேட்குறாங்க, கெயின் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. கெயின் பர்சன்டேஜ் கூட ஃபார்முலா என்ன, எஸ்பி ப்ராஃபிட். சரிங்களா, ப்ராஃபிட் ஈக்குவல் டு எஸ்பி மைனஸ் சிபி தானே. அப்போ எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு வித்தியாசம் வந்து ப்ளஸ் 12.5% தான் ஆன்சர். மறுபடியும் சொல்கிறேன், சிபி வந்து 100. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன பண்ணுறாங்க 20% வந்து அதிகமாக வச்சு விற்கிறாங்க மார்க்கெட் ப்ரைஸில். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னா 90%. ஸோ அப்படின்னா என்ன வரும், செல்லிங் ப்ரைஸ் 112 ரூபா 50 பைசா சொல்லி வரும். ஸோ லாபம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 12.5. எவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து 12.5 எதுக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100க்கு லாபம். ஸோ இன்ட்டு 100 ஈக்குவல் டு 12.5% தான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ், கெயின் பர்சன்டேஜ். அடுத்ததாக 15வது கொஸ்டின். இந்த எக்ஸ்பிரஷன் வந்து கரெக்ட் எக்ஸ்பிரஷன் என்ன சொல்லி கேட்குறாங்க. இது என்ன, இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 + 0.46 த ஹோல் பார். சரிங்களா, இதோட மதிப்பு எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46/99. சரிங்களா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரை வந்து அப்படியே எழுதிக்கோங்க. ரெண்டாவது வந்து எத்தனை நம்பருக்கு வந்து பார் இருக்கோ அத்தனை 9 வந்து கீழே போட்டுக்கோங்க, அவ்வளோதான். 8 கூட்டல் 46/99. ஸோ இதை வந்து சுருக்குனிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 46/99. இது வந்து கலப்பு பின்னமாக இருக்கும். ஸோ இதை பெருக்குனிங்க அப்படின்னா என்ன வரும், 792 + 46/99 சொல்லி வரும். ஸோ இதோட மதிப்பு 838/99. அதாவது வேறு ஒன்றும் இல்லை, இந்த 99ஓட 8 பெருக்கணும் ப்ளஸ் 46. ஸோ இதுதான் வந்து தனி பின்னமாக மாறும். ஸோ இந்த கலப்பு பின்னம் எப்படி தனி பின்னமாக மாறினா இப்படி தான் மாறும். ஸோ 99ஓட 8 பெருக்கணும், கீழே இருக்க நம்பரோட இந்த சைடில் இருக்க நம்பரை வந்து பெருக்கணும், அதுக்கடுத்து மேலே உள்ள கூட்டி மேலே உள்ளதாக வரும். அடுத்து கீழே வந்து சேம் அதே நம்பர் வந்து ரிட்டர்ன் ஆகும். அடுத்ததான் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 7, 11, 21 கே. இதெல்லாம் வந்து ஒரு விகிதாச்சாரத்தில் இருக்குது அப்படின்னா கேவோட வேல்யூ என்ன சொல்லிக்கிறாங்க, அதாவது A/B த ஹோல் C/D. இதோட மதிப்பு என்னவாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B/C/A/D. சரிங்களா, நமக்கு என்ன தேவை, டியோட மதிப்பு தான் தேவை, கேவோட மதிப்பு தான் தேவை. ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/21/7 ஈக்குவல் டு கேவா. சரிங்களா, டியோட மதிப்பு என்ன வரும், B/C/A. இதை அடி எடுத்திங்க அப்படின்னா 3 ஈக்குவல் டு 33 சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் 17வது கொஸ்டின். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான்ப்பா. அது என்னென்னா அடிமான 2 சமம் அப்படின்னா அடுக்கு 2 சமம். சரிங்களா, அடிமான 2 சமம் அப்படின்னா அடுக்கு 2 சமம்ன்றது தான் கான்செப்ட்டு. சரிங்களா, இந்த கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4n+5 ஈக்குவல் டு 256/4. ஸோ இங்கே இன்ட்டு 4 இருக்கிறது அந்த பக்கம் மொத்தத்தில் வகுத்தலாம் மாறுமா. சரிங்களா, அப்போ அந்த 4 256 அடியாகுமா, இதோட மதிப்பு என்ன வரும் 64 சொல்லி வரும். சரிங்களா, இங்கே அடிமானம் வந்து 4 இருக்குது. ஸோ 64 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4³ சொல்லி எழுதலாமா. அப்போது அடிமான 2 சமம் அப்படின்னா அடுக்கு 2 சமமா. அப்போது n+5ஓட மதிப்பு 3. அப்போ என்னோட மதிப்பு என்ன வரும் -2. சரிங்களா, என்னோட மதிப்பு -2. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க,
5 பவர் n + 4 சரிங்களா. அப்போ என்னோடய வேல்யூ போட்டுற வேண்டிய தான். 5 பவர் n + 4 இடத்துல என்னோடய வேல்யூ போட்டிங்க அப்படின்னா 5 பவர் 2 + 4 -2 + 4 = 5² = 25ன்றதான் ஆன்சர். கான்செப்ட் இதுதான்ப்பா. அடிமான 2 சமம் அப்படின்னா அடுக்கு 2 சமம், அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 25வது கொஸ்டின். அதாவது ஹரி வந்து 25 கிலோ எடையுள்ள ஒரு கோதுமை வந்து 1 கிலோ 4 ரூபாய்க்கு சொல்லி வாங்குறான் சரிங்களா. ரெண்டாவது வந்து 35 கிலோ எடையுள்ள கோதுமையை வந்து 1 கிலோ 4 ரூபா 50 பைசாவுக்கு சொல்லி வாங்குறான். இது ரெண்டையும் கலந்து விற்கிறான். எப்படி விற்கிறான் பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த எடையையும் 1 கிலோ வந்து 4 ரூபா 25 பைசாவுக்கு விற்கிறான் அப்படின்னா அவனுடைய கெயின் அல்லது லாஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து 25 கிலோ, அது எவ்வளோ 1 கிலோ எவ்வளோக்கு வாங்குறான், 4 ரூபாய்க்கு வாங்குறான் சரியா. ப்ளஸ் ரெண்டாவது 35 கிலோவை 1 கிலோ 4 ரூபா 50 பைசாவுக்கு வாங்குறான். ஸோ மொத்த அளவு என்ன வரும் 4.35 × 4.5 சரிங்களா. இது வந்து அடுத்து என்ன பண்ணுறான், இந்த டோட்டல் எடை இந்த மொத்த கலவையும் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ரூபா 25 பைசாவுக்கு விற்கிறான். ஸோ 25 + 35 = அதாவது 25 + 35 கிலோ சரிங்களா இன்ட்டு 4.25 kg சரிங்களா. அந்த மிக்சர் வைக்கிறான். இப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 100 கூட்டல் இது என்ன வரும் 35 × 4 70 140 அப்புறம் 17.50 சரி 157.50 பைசான்னு சொல்லி வரும். இது என்ன வரும் 60 வருமா. ஸோ 60 × 4 240. அடுத்து 60ல் கால் எவ்வளவு, 60ல் கால் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 15. ஸோ 240 + 15 255 ரூபான்னு சொல்லி வரும். ஸோ வித்தியாசம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 257 ரூபா வந்து அடக்க விலை சரிங்களா. ஃபஸ்ட்டு இது விற்பனை விலை எவ்வளவு 255. ஸோ எவ்வளோ வரும் -2.50ன்றது அவருக்கு கிடச்சிருக்க லாஸ். இந்த மொத்த விற்பனையில் வந்து அவர் கடந்து 2 ரூபா 50 பைசா வந்து நட்டம் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பைப் ஏபிசின்னு சொல்லி 3 பைப் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அது வந்து பியும் சியும் வந்து அந்த டேங்க் வந்து 18 மணி நேரம் அப்புறம் 12 மணி நேரத்துக்கு தனித்தனியாக வந்து நிரப்பும். அதே நேரத்தில் பைப் ஏ வந்து அந்த டேங்க் வந்து எம்டி பண்ணும், காலி பண்ணுற ஒரு டேப்பு சரிங்களா. பைப் ஏ அது வந்து 15 மணி நேரத்தில் வந்து அந்த பைப் வந்து காலி பண்ணிடும். இப்போ எல்லா பைப் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஒரே நேரத்தில். ஓப்பன் பண்ண மொத்தத்தில் அடுத்த 5 மணி நேரம் கழித்து பைப் ஏவை மட்டும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து இந்த ரிமைனிங் டேங்க் வந்து எவ்வளோ ஃபில் ஆகிருக்குமோ அந்த ரிமைனிங் டேங்க் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லி கேட்குறாங்க. ஸோ டேங்க் ஏ வந்து என்ன பண்ணும், காலி பண்ணும். டேங்க் பி அப்புறம் டேங்க் ஏ கிடையாது, பைப் ஏ பிசி சரிங்களா. பைப் ஏவோட காலி பண்ணுற டைம் எவ்வளவு 15 மணி நேரம். பைப் பியினுடைய நிரப்பக்கூடிய நேரம் 18. சி வந்து எவ்வளோ நேரத்தில் நிரப்போம் 12 மணி நேரம். இது 3க்கும் எல்சியம் எடுத்திங்கன்னா அதுதான் வந்து டேங்கோட கெப்பாசிட்டி. 3க்கு எல்சியம் என்ன வரும் 180. எல்சியம் எப்படி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப எளிமை, இருக்கிறதுல பெரிய நம்பர் என்ன பாருங்கள் சரிங்களா. அந்த பெரிய நம்பரால் வகுப்படக்கூடிய இந்த பெரியனோட மல்டிப்ளிகேஷன் மற்ற எல்லா என்னால் வகுப்படுமே ஆனால் அந்த நம்பர் தான் வந்து கண்டிப்பாக வந்து எல்சியமாக இருக்கும் சரிங்களா. இப்போ 18ஓட மல்டிப்ளிகேஷன் இங்கே 15 இருக்குது. ஸோ அந்த நம்பர் 5 இல்லைனா 0ல் வந்து முடியணும் சரிங்களா. ஆனால் இங்கே 2 இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த நம்பர் 0ல் முடியணும். அப்போ 18ஆல் 5ஆல் பெருக்குனிங்கன்னா 90 வந்து 18ஆலையும் போகும் 15ஆலையும் போகும், ஆனால் 12ஆல் போகுது. ஸோ 90ஓட மறுபடியும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 180. ஸோ 180 வந்து 15ஆலும் போகும் 18ஆலையும் போகும் 12ஆலும் போகும். அப்படின்னா 180 தான் வந்து எல்சிஎம் சரிங்களா. இப்படி தான் வந்து இருக்கிறதுல பெரிய நம்பர் என்னவோ அதோட மல்டிப்ளிகேஷன் தான் கட்டாயம் வந்து அதோட மல்டிப்ளிகேஷன் மற்ற எல்லா நம்பர்னாலும் வகுப்படமே ஆனால் அதுதான் வந்து எல்சிஎம் சரிங்களா. இதுதான் வந்து கான்செப்ட் ஈஸியாக பார்க்குறதுக்கு. ஸோ இதை வந்து எல்சிஎம் எடுத்திங்க அப்படின்னா 180 லிட்டர் வந்து அதோட கெப்பாசிட்டி வரும். ஸோ ஏவோட திறன் என்ன பார்த்தீங்கன்னா -12 சரிங்களா. காலி பண்ணுறதுனால -12 ஒரு மணி நேரத்துக்கு வந்து 12 லிட்டர் வந்து காலி பண்ணும். பி வந்து மொத்தம் வந்து 10 லிட்டர் வந்து ஒரு மணி நேரத்தில் நிரப்போம். சி வந்து ஒரு மணி நேரத்தில் 15 லிட்டர் நிரப்போம். ஸோ ஏபிசி இது மூணோடைய திறன் எவ்வளோ பார்த்தீங்கன்னா -12 + 10 + 15 = என்ன வரும் பார்த்தீங்கன்னா 25 13 லிட்டர் வந்து பெர் ஹவர் சரிங்களா. ஒரு மணி நேரத்துக்கு வந்து 13 லிட்டர் வந்து நிரப்போம். அப்படின்னா மொத்தமாக இந்த எல்லா பைப்பும் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுது 5 மணி நேரம் ஒர்க் பண்ணுது. ஸோ டோட்டலாக வந்து 5 × 13 = 65 லிட்டர் வந்து ஆல்ரெடி இந்த டேங்க் வந்து நிரப்பிடுதா. ஸோ 65 லிட்டர் வந்து 65 லிட்டர் வந்து ஆல்ரெடி டேங்க் வந்து நிரம்பிடுச்சு. இப்போ வந்து பைப் ஏ வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்றப்போ இப்போ பைப் பியும் சி மட்டும்தான் வேலை பார்க்குது. ஸோ இப்போ வந்து எத்தனை லிட்டர் இருக்கும் 180 - 65 = எவ்வளோ வரும் 115 லிட்டர் வந்து
அந்த டேங்க் வந்து நிரப்பணும் சரிங்களா. மீதி கொள்ளளவு 115 லிட்டர் இருக்கும். 115 லிட்டரை பியும் சியும் சேர்ந்து வந்து நிரப்பணும். எவ்வளோ நேரத்தில் நிரப்புறாங்கன்றதான் கேள்வி. ஸோ நமக்கு வந்து கெப்பாசிட்டி தெரியும் 115 சரி தனியாக எழுதுறாங்க ஏன்னா எனக்கு டைமிங் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். 115 வந்து கெப்பாசிட்டி. ஸோ பியும் சியோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 1 மணி நேரத்துக்கு அவங்களோட திறன் என்ன பார்த்தீங்கன்னா 25. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 23/5 சொல்லி வரும். இது ரெண்டு அடி கொடுத்தீங்கன்னா அப்போ மறுபடியும் எதனா அடி கொடுத்தீங்க அப்படின்னா 4 + 3/5 சொல்லி வரும். ஸோ 4 hour 3/5 இன்ட்டு இதை வந்து இந்த ஹவர் வந்து மினிட்டில் மாற்றணும் அப்படின்னா 60ஆல் பெருக்குவோம். ஸோ பெருக்குனிங்க அப்படின்னா 12 ஈக்குவல் 4 மணி நேரம் 36 நிமிஷத்தில் வந்து இந்த டேங்க் வந்து ரிமைனிங் டைம் வந்து எவ்வளோ நேரத்தில் நிரப்போம் வந்து 115 லிட்டர் எவ்வளோ நேரத்தில் நிரப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் டைம் தான் கேட்குறாங்க. ஸோ ரிமைனிங் டைம் வந்து 4 hour 36 minutes சரிங்களா. அவ்வளோதான். இதே டோட்டல் கேட்டாங்கன்னா அப்படின்னா 9 hour 36 minutes. ஏன்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு 5 hours வேலை பார்க்குறாங்க இல்லையா. அப்போது 9 hours 36 minutes வந்து டோட்டல் டைம். இப்போ வந்து ரிமைனிங் டைம் எவ்வளவு ரிமைனிங் டேங்கை வந்து எவ்வளோ வந்து 115 லிட்டர் நிரப்புவாங்க பார்த்தீங்கன்னா 4 hour 36 minutes வந்து நிரப்புவாங்க. அடுத்த கணக்கு வந்து 28வது கணக்கு. ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளில் வந்து ஒரு கடை ஏ மற்றும் பியில் வந்து ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு திங்கட்கிழமை வந்து செல் பண்ணப்பட்ட சேலான ஆரஞ்சு பழங்களோட எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க. கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க கணக்கு என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் சோல்டு பை ஷாப்ஸ் ஏ அண்ட் பி டு மேல்ஸ். ஆண்களுக்கு ஷாப் ஏ மற்றும் பியால் வந்து எவ்வளோ பழங்கள் விற்கப்பட்டதோ அதோடைய வித்தியாசம் என்ன சொல்லி கேட்கலாம். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன 18. அவ்வளோதாங்க டேரக்ட் போட்டுடலாம். அடுத்ததான் இந்த கணக்கு சரிங்களா. ஒரே நிமிஷம். 29வது கணக்கு என்ன படி பார்த்தீங்கன்னா விகிதாச்சார கணக்கு தான். இப்போ பார்த்தோம் இல்லையா A/B த ஹோல் இஸ்டு C/D அப்படின்னா என்ன வரும் B/C/A/D சரிங்களா. இப்போ நல்லா கவனிங்க இதில் பாயிண்டில் இருக்குது இங்கேயும் பாயிண்டில் இருக்குது சரிங்களா. அப்படின்றப்ப என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x² x × x = 16/2 × 3/2. இதை நம்ம அப்போ எடுத்துக்கலாம். பின்னம் தசமத்தில் இருக்கிறத பின்னமாக மாற்றிக்கலாம் சரிங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா x² மதிப்பு என்ன வரும் 162 × 32 வகுத்தல் 10 × 10. இந்த 162 16.2 வந்து எப்படி எழுதணும் 162 வகுத்தல் 10 சொல்லி எடுத்துணும் சரிங்களா. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இந்த 162 எப்படி எழுதணும் அப்படின்னா 2 × 81 × 2 × 16 வகுத்தல் 10 × 10. ஸோ x² மதிப்பு இது அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன வரும் 2 × 9 × 4 வகுத்தல் 10 சரிங்களா. அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 9 36 72 வகுத்தல் 10 = 7.2 ஆன்சர். தசமத்திலேயே இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் வந்து பெருக்கிறதோ வகுக்கிறதோ வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால் வந்து அது பின்ன வடிவத்துக்கு மாத்திரம் சரிங்களா. அவ்வளோதான். எக்ஸோட மதிப்பு என்ன வரும் x² மதிப்பு இது அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன வரும் √ போடுவோமா இதுக்கு சரிங்களா. எக்ஸோட மதிப்பு என்ன வரும் √ போட்டோம் அப்படின்னா இதில் 2 இருக்கிறது எல்லாத்தையும் காமனாக வந்து வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இதுதான் ஆன்சர் 7.2. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 38வது கொஸ்டின். அதாவது 1500 ரூபாய் வந்து 2040 ரூபாய் வந்து மாறுது. ஒரு அசல் வந்து 2400 ரூபாய் மொத்த தொகையை வந்து 6% வட்டி விகிதத்தில் வந்து மாறுது. எத்தனை வருஷத்தில் மாறுன்றதான் கேள்வி. ஸோ இங்கே வந்து பிரின்சிபல் எவ்வளவு அமௌண்ட் பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க அமௌண்ட் கொடுத்துருக்காங்க வட்டி விகிதம் கொடுத்துட்டாங்க எத்தனை வருடம்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கு வட்டி முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா வட்டி விகிதம் டைம் வந்து கண்டுபிடிச்சிடலாமா ஃபார்முலாவில் போட்டு. ஸோ வட்டி எவ்வளோ வரும் பிரின்சிபல் அமௌண்ட்டோட மதிப்பு என்ன பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டாக. ஸோ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தானே. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 540 ரூபா. அவ்வளோதாங்க. SI = PRT/100 இந்த ஃபார்முலாவில் போடுங்க. அவ்வளோதான் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். ஸோ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 540 = பிரின்சிபல் எவ்வளவு 1500 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 6 இன்ட்டு டீயோட மதிப்பு என்ன டீ தான் நமக்கு தேவை இல்லையா. அப்போ 100 அடி எடுத்திங்கன்னா 0க்கு 0 அடி ஆயிரும். ஸோ இங்கே மேலே இருக்க நம்பரையும் இங்கே இருக்க நம்பரையும் அப்படி டேரெக்டாக போயிருக்கலாம். 6 15 90. ஸோ 6 15 90 90னா 6 வரும். ஸோ ஆன்சர் வந்து T = என்ன வரும் 6 years சொல்லி ஆன்சர் கிடைக்கும் சரிங்களா. அதாவது 6 15 90 6 90 வந்து 540. அவ்வளோதாங்க. டீயோட மதிப்பு 6 years. கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ சொல்லி கண்டுபிடிக்கணும்
சரிங்களா. இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். அடுத்தது ஒரு லென்த் ஆஃப் த டயகனல்ஸ் ஆஃப் ரோம்பஸ். ரோம்பஸ்னு என்ன, சாய் சதுரம். ஒரு சாய் சதுரத்தினுடைய லென்த்ஸ் ஆஃப் த டயகனல்ஸ், சரிங்களா. அதனுடைய மூலைவிட்டங்களுடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க. அந்த மூலைவிட்டங்களுக்கு மதிப்பு கொடுத்துட்டாங்க. அந்த சாய் சதுரத்தினுடைய பக்கத்தினுடைய மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ சாய் சதுரம் இருக்குது, சாய் சதுரம்னு வச்சுக்கோங்க, சரிங்களா. இது D1 மூலைவிட்டம், இது D2 மூலைவிட்டம், சரிங்களா. பக்கத்தோட மதிப்பு A, சரிங்களா. ஸோ சாய் சதுரத்தினுடைய பக்கங்களுக்கும் மூலைவிட்டங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா 4A² = D1² + D2². அதாவது பக்கங்களுடைய வர்க்கங்களுடைய 4 மடங்கு அந்த மூலைவிட்டங்களுடைய வர்க்கங்களுக்கு கூடுதலுக்கு சமமாக இருக்கும். அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். 4A² = D1² + D2². இந்த கான்செப்ட் தெரியலன்னா இந்த கணக்கு போட முடியாது. ஸோ இந்த இதில் மட்டும் வேல்யூ புட் பண்ணுறோன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 4A² என்ன வரும், 10² + 24². அப்போ இதோட மதிப்பு என்ன வரும், 100 கூட்டல் 576 = 4A² மதிப்பு என்ன வரும், 676 வருமா. அப்போ A² மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 4 அடி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ 676 வகுத்தல் 4ன்னு சொல்லி வரும், சரிங்களா. இது வந்து அப்போ ஏவோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 26² தான் 676, சரிங்களா. 26² 676. ஸோ 26 வகுத்தல் 2ன்னு சொல்லி வரும். அண்டர் ரூட் போட்டிங்கன்னா சரி ஈக்குவல் ஏவோட மதிப்பு 13 சென்டிமீட்டர்ன்றதான் ஆன்சர். கான்செப்ட் என்னன்னா இதுதான் கான்செப்ட்டு. இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கணக்கு வந்து போட்டுடலாம், சரிங்களா. 4A², பக்கங்களுடைய 4 மடங்கு வந்து அந்த பக்கங்களுடைய வர்க்கத்தினுடைய 4 மடங்கு வந்து மூலைவிட்டங்களுடைய வர்க்கங்களுடைய கூடுதலுக்கு சமமாக இருக்கும் சாய் சதுரத்தில். அதுதான் வந்து கான்செப்ட். அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா 43வது கணக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கணக்குப்பா, வேறு ஒன்றும் இல்லை. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. 700 ரூபாய்க்கு மாதத்துக்கு 9% வட்டி விகிதத்தில் 7 மாதத்துக்கு என்ன வட்டி கிடைக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு 9%, இப்போ 7 மாதத்துக்கு என்ன, PRT upon 100 டேரெக்டாக ஃபார்முலாவில் போடுங்க. ஸோ 700 × 9, இங்கேயும் மந்த்து தான் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் மந்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பெர் மந்த்து தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் நம்ம பண்ண வேண்டியதில்லை. ஸோ ஈக்குவல் டு 100 என்ன வரும், 7 49 49 × 9 490 - 49 என்ன வரும், 490 மைனஸ் எவ்வளவு 49, அப்போ 441. அவ்வளோதாங்க டைரக்ட் ஆன்சர். அடுத்த கொஷின் 45வது கொஷின். 2 நம்பர்ஸோட விகிதம் கொடுத்துட்டாங்க 4:1. அதுக்கு இடையே உள்ள டிஃப்ரென்ஸ், விகிதங்களுக்கு இடையே அந்த நம்பருக்கு இடையே உள்ள வித்தியாசம் வந்து 54 அப்படின்னா அதில் மிகப்பெரிய எண் என்ன சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்த நம்பர் என்னவாக இருக்கும், 4x அப்புறம் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்குமா. அந்த நம்பர்ஸ் வந்து ரேஷியோ எதுனா நம்பர்ஸோட விகிதம் நம்பர்ஸ் என்னவாக இருக்கும், 4x எக்ஸ்ன்னு சொல்லியிருக்குமா. ஸோ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன, 3x. இதோட மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54. அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன வரும், 18ன்னு சொல்லி வரும். நமக்கு என்ன தேவை, கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ 4xோட மதிப்பு என்ன வரும், 4 × 18 = 72ன்றதான் ஆன்சர். அடுத்தது இந்த கணக்கு பாருங்கள். இது வந்து எப்படி என்ன மாடலில் இருக்குது பார்த்தீங்கன்னா A² + 2AB + B² ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ இதோட மதிப்பு என்ன வரும், A + B ² ஃபார்முலாவா. ஸோ ஏன்ற இடத்துல என்ன இருக்குது, 75 இருக்குது. பின்ற இடத்துல 25 இருக்குது. ஸோ 75 கூட்டல் 25 ² = 100². அதோட மதிப்பு என்ன வரும், 10,000. முடிஞ்சு. பார்க்குறது தான் கணக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியும், ஆனால் ஈஸி. அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா 46க்கு அப்புறம் 54வது கணக்கு. சாரி 50வது கணக்கு ஒன்று இருக்குங்க. Pipe A, B and C together can fill 20 minutes, but because of the leak, all 3 pipes take 10 minutes more time to fill the tank completely. Find the time which leak can empty the full tank. Pipe A, B, C together can fill the tank. A, B, C இது 3 சேர்ந்து ஒரு பைப் வந்து 20 நிமிஷத்தில் வந்து நிரப்புறாங்க. பட் பிகாஸ் ஆஃப் த லீக் ஆல் த 3 pipes take 10 minutes more time to fill the tank completely. ஸோ லீக் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, 3 பைப்புமே வந்து 10 நிமிஷம் வந்து அதிகமாக எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ நேரம் எடுத்துருப்பாங்க, 30 நிமிஷம் வந்து எடுத்துருப்பாங்க, சரிங்களா.
அப்போ A + B + C + Dன்னு வச்சுக்கலாம். டியோட மதிப்பு என்ன மைனஸ். டேக் 10 minutes more time to fill the tank all the 3 pipes. அப்போது இதோட விகிதம் என்ன வரும், இது டைமு சரிங்களா. இது வந்து கெப்பாசிட்டி என்ன வரும் 60 வரும் சரிங்களா. அப்போ இதோட மதிப்பு 3, இதோட மதிப்பு என்ன வரும் 2 சரிங்களா. அப்போ இதோட மதிப்பு 3, அப்போ டியோட மதிப்பு என்ன வரும், டியோட மதிப்பு -1 சரிங்களா. நல்லா கவனிங்க, ஏபிசி 3 பைப்பு சேர்ந்து 20 நிமிஷத்தில் வந்து ஒரு குழாய் நிரப்புறாங்க. அடுத்து லீக் இருக்கிறதுனால, லீக் வந்து ஒரு பைப்புன்னு வச்சுக்குவோம் சரிங்களா. லீக் இருக்கிறதுனால 10 நிமிஷம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகுது டேங்க் நிரப்புறதுக்கு. அப்போது A + B + C + D, டின்றது ஒரு பைப்புன்னு வச்சுக்கலாம், அந்த லீக்குன்னு சொல்லி வச்சுக்கிட்டோம். அப்படின்னா இப்போ எவ்வளோ 10 நிமிஷம் அதிகமாகுது அப்படின்றாலும் 30 நிமிஷம். ஸோ 2 கழிச்சு பார்த்தீங்கன்னா டேங்கோட கெப்பாசிட்டி 60 லிட்டராக இருக்கும். ஏபிசி பைப் வந்து 1 மணி நேரத்தில் வந்து 3 லிட்டர் நிரப்போம். ஏபிசி + டி பைப்பு வந்து லீக் வச்சு சேர்ந்துச்சு அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 2 லிட்டர் தான் நிரப்போம் சரிங்களா. அப்போது டி பைப் வந்து 1 மணி நேரத்தில் 1 லிட்டர் வந்து காலி பண்ணுவாங்க சரிங்களா. டியோட எஃபிஷியன்சி என்ன பார்த்தீங்கன்னா, டியோட எஃபிஷியன்சி 1 சரிங்களா. அப்போ என்ன மைனஸ், ஏன்னா அது காலி பண்ணுது. இப்போ என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த டைம் இன் விச் லீக் கேன் எம்டி த ஃபுல் டேங்க். ஒரு ஃபுல் டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளவு 60 லிட்ரு. அது வந்து டி பைப் வந்து எவ்வளோ நேரத்தை காலி பண்ணோம் அப்படின்னா, அதோட காலி பண்ணுற திறன் மணிக்கு 1 லிட்டர் = 60 மினிட்ஸ்ன்றதான் ஆன்சர். அடுத்து 54வது கணக்குங்க. ஒரு எலெக்ஷனில் 2 கேண்டிடேட் வந்து பங்கேற்றுக்கிறாங்க. அதில் ஒரு கேண்டிடேட் வந்து 40% வந்து ஓட்டு வாங்குறாங்க. ஆனாலும் 1000 ஓட்டு வித்தியாசம் வந்து தோற்று போயிடுறாங்க. அப்படின்னா எல்லா ஓட்டுமே போலான ஓட்டு எல்லாமே வந்து வேலிடான ஓட்டு அப்படின்னா மொத்தம் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருப்பாங்கன்றதான் கேள்வி. இப்போது என்றைக்குமே வந்து 2 பேர் தான் போட்டி போகிறாங்க. ஸோ வின்னர் அப்புறம் லூசர். இப்போ லூசர் வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாரு, 40% ஓட்டு வாங்குறாரு, ஆனால் 1000 ஓட்டில் தோற்று போயிடுறாரு. அப்போ இவர் தான் வந்து லூசர். ஸோ இவரோட சதவீதம் எவ்வளவு 40% ஓட்டு வாங்குறாரு. அப்போ வின்னர் ஆல்ரெடி, அப்போ வின்னர் வந்து எவ்வளோ ஓட்டு வாங்கியிருப்பார் அப்படின்னா 60% ஓட்டு வாங்கியிருப்பாரா. 100% ஓட்டும் போல் ஆயிடுச்சு. அப்படின்னா 60% ஓட்டு வாங்கியிருப்பாரா வின்னர். லூசர் 40%, வின்னர் வந்து 60%. இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு 20%. இந்த 20% மதிப்பு தான் இவங்க 2 பேர்த்துக்குள்ள வித்தியாசமாக. அப்போ 1000 ஓட்டு வித்தியாசம்லாம் தோற்று போயிடாரு. ஸோ 20% மதிப்பு 1000 அப்படின்னா நமக்கு என்ன தேவை 100% தேவை. ஸோ 5ஆல் பெருக்கிங்கன்னா என்ன வரும் 100%. அப்போ இந்த பக்கம் 5ஆல் பெருக்க வேண்டியிருக்கும் =5000ன்றதான் டோட்டல் ஓட்டு சரிங்களா. 100% மதிப்பு எவ்வளவு 5000. சிம்பிள். அடுத்த கணக்கு 58வது கணக்கு. சூப்பர் கணக்குயா. விசிட்டர்ஸ் ஒரு ஷோ நடக்குது. அந்த ஷோ வந்து விசிட் பண்ணுறவங்களுக்கு சார்ஜ் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டேயில் வந்து 15 ரூபா, ரெண்டாவது நாளில் வந்து 7 ரூபா 50 பைசா, மூணாவது நாளில் வந்து 2 ரூபா 50 பைசா. அப்படின்னா அந்த டோட்டல் அட்டண்டன்ஸ் வந்து அந்த 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 3 நாளில் வந்து டோட்டலாக எத்தனை பேர் அட்டண்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, எத்தனை பேர் வந்து பார்வையிட்டாங்க பார்த்தீங்கன்னா, முதல் நாளில் 2, ரெண்டாம் நாளில் 5, மூணாம் நாளில் 13ன்ற வீதத்தில் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஆவரேஜ் சார்ஜ் பெர் பர்சன் ஃபார் த ஹோல் ஷோ. அந்த மொத்த 3 நாள் நடந்த மொத்த ஷோலையும் ஒவ்வொரு மனிதருக்கும் எவ்வளோ ஆவரேஜாக வந்து சார்ஜ் பண்ணியிருப்பாங்கன்றதான் கொஷின். ஆவரேஜ் கணக்கில் என்றைக்குமே வந்து ஷார்ட்கட் தெரியலன்னா என்ன பண்ணணும், டோட்டல் வேல்யூக்கு போட்டுடணும் சரிங்களா. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், ப்ரைஸோட விகிதம் சரிங்களா. அடுத்து பர்சன்ஸ், நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் சரிங்களா, நம்பர் ஆஃப் பர்சன்ஸோடைய விகிதம். இது ரெண்டையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா டோட்டல் வேல்யூ கிடச்சிருமா. டோட்டல் வேல்யூ கிடச்சப்பறம் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் எவ்வளவோ டோட்டல் வேல்யூ எவ்வளவோ அதால் வகுத்துட்டோம் அப்படின்னா நம்ம தேவையான ஆவரேஜ் வந்து கிடச்சிரும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, இது வந்து தேர்ட் டே. ஃபஸ்ட் டேயில் ப்ரைஸ் எவ்வளவு 15 ரூபா, ரெண்டாவது டேயில் ப்ரைஸ் எவ்வளவு 7 ரூபா 50 பைசா, மூணாவது நாளில் 2 ரூபா 50 பைசா. ஃபஸ்ட் டேயில் எத்தனை பேர் அட்டண்டன்ஸு 2, செகண்ட் டேயில் 5, தேர்ட் டேயில் 13. ஸோ ரெண்டையும் பெருக்கிட்டோம்னா டோட்டல் இன்கம் கிடச்சிருமா, டோட்டல் இன்கம் கிடச்சிருமா. அப்போது 30, 15 × 2, 15 × 2 30, 5 7 50, 7 ரூபா 50 பைசா 2 பேர்த்துக்குன்னா 15 ரூபா 30, 37 ரூபா 50 பைசா சரிங்களா. இங்கே 13ஆல் பெருக்கிங்கன்னா 2 ரூபானா எவ்வளோ வரும், 13 × 2 26, 13ல் பாதி 6 ரூபா 50 பைசா. ஸோ 32 ரூபா 50 பைசா. அப்போ டோட்டல் வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா இதுக்கு 7 ரூபா 50 பைசா 40, 70, 100 ரூபா வரும். டோட்டல் வேல்யூ, டோட்டல் வந்து அமௌண்ட் எவ்வளவு 70 ரூபா. இப்போ டோட்டல் பர்சன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 20 பர்சன்ஸ் வந்து டோட்டல். நமக்கு டோட்டல் இன்கம் தெரியும் சரிங்களா, டோட்டல் அமௌண்ட் தெரியும், டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் தெரியும். அப்போ ஆவரேஜ் இன்கம் என்ன
ஆவரேஜ் இன்கம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு ஸோ 100 டோட்டல் வேல்யூ வகுத்தல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஈக்குவல் டு ஒரு ஆளுக்கு 5 ரூபா அதை வந்து ஆவரேஜ் வந்து வசூல் பண்ணியிருப்பாங்க 3 நாளையும் சேர்த்து. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 61வது கொஸ்டின். ஒரு ஸ்டூடெண்ட் சரிங்களா எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு 40 மார்க் எடுக்கணும் சரிங்களா. 40% மார்க் எடுத்தாங்க அப்படின்னா எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுறாரு. ஆனால் அவர் வந்து 178 மார்க் தான் எடுக்கிறாரு, 22 மார்க்கில் வந்து ஃபெயில் ஆகிடுறாரு. 22 மார்க் எடுக்காமல் ஃபெயில் ஆகிடுறாரு. அப்படின்னா மேக்ஸிமம் வந்து இந்த மார்க் வந்து அந்த எக்ஸாமுக்கு வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவர் என்ன எடுக்கிறாரு பார்த்தீங்கன்னா 178 மார்க் எடுக்கிறாரு, ஆனால் 22 மார்க் எடுக்காமல் ஃபெயில் ஆகிறார் சரிங்களா. பாஸ் ஆகிருக்க பர்சன்டேஜ் அளவு 40%. 178 மார்க் தான் எடுத்திருக்காரு, ஆனால் 22 மார்க் எடுக்கல, அதனால் ஃபெயில் ஆகிட்டார். ஸோ 22 மார்க் எடுத்திருந்தாருன்னா பாஸ் ஆகிருப்பாரா? ஸோ 178 கூட்டல் 22 40% பாஸ் மார்க். அப்போ 40%ஓட மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200. அப்படின்னா நமக்கு என்ன தேவை 100%. 100% மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500ன்னு வரும். அவ்வளோதான். அடுத்ததாக 70வது கணக்கு. சேம் இப்போ பார்த்து அதே சேம் கணக்கு தான்ப்பா, பட் கான்செப்ட் சூப்பர் கான்செப்ட். எல்லாமே ரோம்பஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா மட்டும் தான் இந்த கணக்கு போட முடியும். ரோம்பஸ் அப்படின்னா என்ன? சாய் சதுரமா? ஒரு சாய் சதுரத்தினுடைய சுற்றளவோட மதிப்பு 100 சென்டிமீட்டர். அது மட்டும் இல்லாமல் ஒரு மூலை விட்டத்தோட மதிப்பு 40 சென்டிமீட்டர். அப்படின்னா அந்த சாய் சதுரத்தோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சாய் சதுரம் இதில் வந்து எல்லா ஃபார்முலாவும் தெரியணும். இது பக்கங்கள் ஏஏஏ, இது மூலைவிட்டம் D1, மூலைவிட்டம் D2 சரிங்களா. சாய் சதுரத்தோடைய பெரிமீட்டருக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 4A, 4 பக்கங்களோட கூடுதல் சரிங்களா. அதுக்கடுத்து பக்கங்களுக்கும் பரப்பளவுக்கு சரிங்களா ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 1/2 × D1 × D2 சரிங்களா. அடுத்து பக்கங்களுக்கும் மூலைவிட்டங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4A² = D1² + D2². நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 4A பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. 4Aவோட மதிப்பு 100 அப்படின்னா ஏவோட மதிப்பு என்ன 25. நமக்கு ஒரு டயகனல் தெரியும், அப்போ இன்னொரு டயகனல் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து சாய் சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. அப்போது பரப்பளவுக்கும் மூலைவிட்டங்களுக்கும் பக்கங்களுக்கு என்ன தொடர்பு 4A² = D1² + D2². ஸோ அப்போ D2² மதிப்பு என்ன வரும்? D2² மதிப்பு D2² மதிப்பு 4A² - D1². 4A² மதிப்பு 25² சரிங்களா. 4 × 625 மைனஸ் A² மதிப்பு ஏவோட மதிப்பு 25, A² மதிப்பு 625 சரிங்களா. 25² 625. அப்புறம் D1² என்ன வரும்? D1 என்ன வரும்? D1ஓட 40² சரிங்களா. அப்போ என்ன வரும்? இது வந்து எவ்வளோ வரும்? 625 1250 2500 மைனஸ் இது எவ்வளோ 1600 = 900 சொல்லி வரும். எதோட மதிப்பு? D2² மதிப்பு. அப்போ D2ஓட மதிப்பு என்ன வரும்? 30 சென்டிமீட்டர் வருமா? அவ்வளோதான். 2 மூலைவிட்டங்களோட மதிப்பு தெரியும் சரிங்களா. மூலைவிட்டம் 1னுடைய மதிப்பு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க D1 40 சென்டிமீட்டர். மூலைவிட்டம் 2ஓட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ ஏரியாவோட மதிப்பு என்ன வரும்? 1/2 × D1 × D2. ஸோ 1/2 × 40 × 30 = என்ன வரும்? 20. அப்போது 600 சென்டிமீட்டர்² தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 ஃபார்முலாவும் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த கணக்கை போட முடியும் சரிங்களா. அப்போது சாய் சதுரத்துக்கு இந்த 3 ஃபார்முலா வந்து ரொம்பவே மஸ்ட் சரிங்களா. இதுதான் கான்செப்ட். ஸோ அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா 70வது கணக்கு. அப்புறம் 74வது கணக்கு. 22 கிலோ 589 கிராம், அப்புறம் 19 கிலோ 672 கிராம், ரெண்டையும் கூட்டினா என்ன விலை கிடைக்குன்னு சொல்லி கேட்குறான். ஸோ இது 22 கிலோ 22,589 கிராம்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. அடுத்து 19 கிலோ 678 கிராம் வந்து 19,678 கிராம்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ யூனிட் டிஜிட் என்ன வரணும்? 7ன்னு சொல்லிடுறோம். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள் எல்லாமே க்ளோஸ்டு ஆப்ஷன். ஸோ வழியே கிடையாது, கூட்ட தான் வேணும். ஸோ கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 42,267 கிராம்னு சொல்லி வரும். இதை கிலோவில் மாற்றினீங்க அப்படின்னா 42 கிலோ 267 கிராம்னு சொல்லி வரும்.
ஸோ 1 கிலோவோட மதிப்பு என்ன? 1000 கிராம். அவ்வளோதாங்க. அடுத்து 81வது கணக்கு. ஈஸியான கணக்கு. பல முறை நம்ம சொல்லிகிட்டே இருந்திருக்கோம். அதை வந்து சேம் அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டான். 1க்கும் 50க்கும் இடையிலேயே உள்ள மொத்த பகா எண்களின் கூடுதல் எவ்வளோ சொல்லிக்கிறான்? எவ்வளவு? 15. நம்ம ஆல்ரெடி பார்த்து தான் 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய டோட்டல் ப்ரைம் நம்பர்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 25. டோட்டல் 25 ப்ரைம் நம்பர்ஸ். சரிங்களா? அது இது 1லேருந்து 50 வரைக்கும் எத்தனை போகுது பார்த்தீங்கன்னா 15 ப்ரைம் நம்பர்ஸ். இது வந்து ஆல்ரெடி வந்து நம்ம நிறைய இடம் சொல்லியிருக்கோம். ஸோ ஆன்சர் என்னன்னா 15. இந்த கணக்கு வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும்? 3 செகண்ட் கூட ஆகாது. சரிங்களா? 3 செகண்ட் தான். ஒரு ஆன்சர் போட்டு போயிட்டே இருந்துக்கலாம். டேரெக்டாக படித்தோடனே ஆன்சரை கிளிக் பண்ணி போயிட்டே இருந்துக்கலாம். ஸோ டைம் எவ்வளோ தூரம் மிச்சமாகும் பாருங்கள். சின்ன சின்ன கான்செப்ட் படிக்கிறனால டைம் எவ்வளோ தூரம் மிச்சமாகுன்றதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. அடுத்து 88வது கணக்கு. எவாலுவேட் ஈஸிங்க. ஸோ வகுத்தல் இருக்குது. அப்படி எடுத்திங்கன்னா 2 வச்சிடும். ஸோ 3 மைனஸ் 5 மைனஸ் 2. 5 மைனஸ் 2 3 தான். ஸோ 3 மைனஸ் 3 ஈக்குவல் டு 0ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 88க்கு அப்புறம் 90வது கொஸ்டின். ஒரு பர்சன், சரிங்களா, ஆல்ரெடி ப்ரீவியஸில் நம்ம பார்த்த கொஸ்டின் தான். ஒரு மனிதர் வந்து 60 கிலோமீட்டர் தூரத்தை வந்து மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கிடக்கிறார். அடுத்து இன்னொரு 120 கிலோமீட்டர் வந்து மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து கிடக்கிறார். அப்படின்னா அவர் வந்து மொத்தம் எவ்வளோ தூரம் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து இந்த மொத்த ஜேர்னி வந்து அவருடைய ஆவரேஜ் ஸ்பீடு கேட்குறாங்க. இந்த ஜேர்னியில் வந்து மொத்த ஜேர்னிலையும் வந்து ஆவரேஜ் ஸ்பீடு கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் ஸ்பீடுக்கு இங்கே என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம். சரிங்களா? மொத்த டிஸ்டன்ஸ் அப்பான் டோட்டல் டைம். அப்போ நான் டோட்டல் டிஸ்டன்ஸ் எங்கே எவ்வளவு? முதல்ல ஒரு 60 கிலோமீட்டர், ரெண்டாவது ஒரு 120 கிலோமீட்டர். சரிங்களா? நீங்கள் மனக்கணக்காகவே இதை போட்டலாம். ஃபஸ்ட்டு வந்து 60 கிலோமீட்டர் வந்து மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் கிடக்குறாங்கன்னா டைமிங் எவ்வளவு? 1.5 ஹவர்ஸா? இங்கே 120 கிலோமீட்டர் வந்து மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் கிடக்குறாரு அப்படின்னா டைமிங் எவ்வளவு? 1.5 ஹவர்ஸா? ஸோ டோட்டல் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வந்து டோட்டல் டைம் எவ்வளவு? டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 60 கூட்டல் 20 180 வகுத்தல் கீழே ஒரு 1.5 ஹவர்ஸ், மேலே ஒரு 1.5 ஹவர்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 180 கிலோமீட்டரு வகுத்தல் 3 ஈக்குவல் டு 60 கிலோமீட்டர் பர் ஹவர்ன்றதான் அவரோட ஆவரேஜ் ஸ்பீட். இப்படியும் பார்க்கலாம். அப்படி இல்லைனா வழக்கம் போல எப்படியும் தான் 60 கூட்டல் 120 டோட்டல் டிஸ்டன்ஸ். டோட்டல் டைம் என்ன வரும்? ஃபஸ்ட்டு வந்து முதல்ல வந்து ஒரு 60 கிலோமீட்டர் வந்து மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் கிடக்குறாரா? ஸோ டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட் ஈக்குவல் டு டைமா? டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட் ஈக்குவல் டு டைம். நமக்கு என்ன வேறு? டோட்டல் டிஸ்டன்ஸ் டோட்டல் டைம் தான். அப்போது டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட் ஈக்குவல் டு டைமா? அடுத்து ரெண்டாவது 120 டிஸ்டன்ஸ் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீட் டைமா? அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 180 டோட்டல் டிஸ்டன்ஸ். இங்கே கீழே என்ன வரும் பார்த்தீங்கன்னா இதை அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3 வகுத்தல் 2 ப்ளஸ் இங்கே என்ன வரும்? 40 அடி கொடுத்தீங்கன்னா 3 வகுத்தல் 2 ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 180 வகுத்தல் 6 வகுத்தல் 4. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 30ன்னு சொல்லி வரும். 6 வகுத்தல் 2 கீழே கூட்டல் இருக்கு இல்லையா? மிச்சியம் எடுத்தோம்னா எல்சியம் எடுத்தோம்னா 2 வரும். ஸோ 30 கீழே இருக்க 2 மேலே பெருக்கில் போகும் ஈக்குவல் டு 30 × 2 60 கிலோமீட்டர் பர் ஹவர்ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். த ஆவரேஜ் ஆஃப் 10 நம்பர் இஸ் 7. சரிங்க, ஒரு 10 எண்களுடைய ஆவரேஜ் வந்து 7. இப்போது 21 இஸ் ஆர்டர் டு ஈச் நம்பர். ஒவ்வொரு எண்ணோடும் 21 கூட்டினோம் அப்படின்னா நியூ ஆவரேஜ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் நீங்கள் ஈச் நம்பரோட எந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணாலும் அது வந்து ஓல்டு ஆவரேஜோட பண்ணிங்க அப்படின்னா நியூ ஆவரேஜ் கிடச்சிடும். அதாவது ஓல்டு ஆவரேஜ் ப்ளஸ் 21 ஈக்குவல் டு நியூ ஆவரேஜ். ஏன்னா ஒவ்வொரு எண்ணோட தானே எல்லா நம்பருடைய ஒவ்வொரு எண்ணோட வந்து 21 கூட்டுறாங்க. அப்போ ஆவரேஜோட ஓல்டு ஆவரேஜோட 21 கூட்டினா முடிஞ்சு. ஸோ 7 கூட்டல் 21 ஈக்குவல் டு 28. சப்போஸ் ஒவ்வொரு எண்ணோட 3 பெருக்கிறாங்க அப்படின்னா ஓல்டு ஆவரேஜோட 3 பெருக்கிறீங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. ஒவ்வொரு எண்ணோட 3 வகுக்கிறாங்க அப்படின்னா ஓல்டு ஆவரேஜோட 3 வகுத்துருங்க. இந்த மாதிரி என்ன மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனோ ஈச் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டாலே என்ன மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனோ அது ஓல்டு ஆவரேஜில் பண்ணிட்டீங்கன்னா நியூ ஆவரேஜ் வந்து கிடச்சிரும். இதுதான் வந்து கான்செப்ட். அடுத்ததாக 92க்கு அப்புறம் 96வது கொஸ்டின்.
த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஏஜஸ் ஆஃப் 2 siblings இஸ் 7 years. ஏ அப்புறம் பி ரெண்டு பேர் உடன் பிறந்தவர்களுக்கு இடையே உள்ள வயது வித்தியாசம் வந்து 7 வருஷம்னு வச்சுக்கலாம். இப்போ ரெண்டு பேருடைய கூடுதல் வயசு வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரோட வயசு கூடுதல் வந்து 21. A + B = 21. இப்போ என்ன கேட்குறாங்க, ஹவு ஓல்ட் இஸ் த எல்டர் ஆஃப் த சிப்ளிங். இருக்குல்லையே மூத்தவரோட வயசு என்ன சொல்லி கேட்குறான். மூத்தவர் யார்? ஏ தானா. 2A மதிப்பு ரெண்டையும் கூட்டிங்கன்னா 2A மதிப்பு 28. அப்போ ஏவோட மதிப்பு 14ன்றதான் ஆன்சர். 14 வருஷம் தான் வந்து மூத்தவருடைய வயது. அடுத்த கொஸ்டின் 99வது கொஸ்டின். நல்ல கொஸ்டின்ப்பா. இதில் வந்து கான்செப்ட் என்னன்றது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். sin² θ + cos² θ = 1. அடுத்து 1 + tan² θ = sec² θ. அடுத்து 1 + cot² θ = cosec² θ. இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கணக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பழசுலேயும். இது வந்து ஆல்ரெடி பார்த்த அதே சேம் மாடல் தான். ஸோ இதில் தான் வந்து கணக்கு போட போகிறோம். இப்போ sin² θ + cos² θ அதோட மதிப்பு என்ன வரும்? sin² θ + cos² θ மதிப்பு என்ன வரும்? 1 வருமா? மைனஸ் இது sec² θ - tan² θ. நல்லா கவனிங்க. 1 + tan² θ = sec² θனா இந்த tan² சமன்பாட்டுக்கு அந்த பக்கம் முதல்ல மைனஸ் வருமா? ஸோ sec² θ - tan² θ மதிப்பு என்ன வரும்? 1ன்னு சொல்லி வருமா? அவ்வளோதாங்க. 1 - 1 என்ன வரும்? 0 தான். சரிங்களா? இங்கே cot θ. அப்போ இது என்டையராக வந்து என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அடுத்து இங்கே ப்ளஸில் இருக்க cot θ எப்படி எழுதலாம் அப்படின்னா cos θ upon sin θன்னு சொல்லிடலாமா? cos θ upon sin θ இன்ட்டு sin θவா? cot θ இன்ட்டு sin θவை இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறோம். sin θ அடி ஏறும். ஸோ cos θ மட்டும்தான் இருக்கும். மைனஸ் cos θ. ஒரு எண்ணை அதிக எண்ணால் கழிக்கும்போது என்ன வரும்? 0. அப்போ 0 = 0 = 0ன்றதான் ஆன்சர். ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கணக்கு போட்டுடலாம்ப்பா. அடுத்தது how many spherical solid marbles each having a radius of 0.2 cm can be made from a solid sphere having a radius of 6 cm. அதாவது 6 சென்டிமீட்டர் ஆரம் கொண்டுள்ள ஒரு மிகப்பெரிய கோளத்திலிருந்து சரிங்களா 0.2 சென்டிமீட்டர் அளவுள்ள எத்தனை கோள வடிவ கோலிகள் மார்பிள்ஸ் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப கான்செப்ட் ரொம்ப சிம்பிள். வால்யூம் ஆஃப் சரியா லார்ஜ் ஸ்பெரிக்கல் அப்பான் வால்யூம் ஆஃப் ஸ்மால் ஸ்பியர். அவ்வளோதாங்க. இதுதான் கான்செப்ட். அதாவது இந்த பெரிய கோளத்தினுடைய வால்யூமை சின்ன கோளத்தினுடைய கொள்ளளவால் வந்து வகுத்துட்டிங்க அப்படின்னா வந்து நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் வந்து கிடச்சிரும். சரிங்களா? அப்போ என்ன வரும்? ஸ்பியருக்கு ஃபார்முலா என்ன? 4/3/r³. ஸோ ஆர் இங்கே என்ன? பெரிய கோளத்துடைய ஆரம் என்ன? 6 சென்டிமீட்டர். முதல்ல ரெண்டுமே வந்து சென்டிமீட்டரில் தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. 6 × 6 × 6 சரிங்களா? 4/3πr³ பண்ணுறது தான் ஸ்பியரோட ஃபார்முலா. 4/3/r³ சரிங்களா? வால்யூமோட ஃபார்முலா, கோளத்தினுடைய வால்யூம் ஃபார்முலா சரிங்களா? இது தெரியணும். அடுத்து 4/3 இந்த 0.2 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2/10 சொல்லி எழுதலாமா? ஆனால் தசமத்தில் இருந்தால் நமக்கு வந்து பெருக்கிறதுக்கு வகுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்றனால சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறோம். 2/10 × 2/10 4/3πr³. ஸோ அடி எடுத்திங்கன்னா பைக்கு பை அடி ஆயிரும், 4/3க்கு 4/3 அடி ஆயிரும். ஸோ இங்கே அடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? 3 × 3 × 3. ஸோ கீழே இருக்க 10 வகுத்தில் இருக்க 10 என்ன போகும்? அப்படி மேலே போகும்போதுல பெருக்கலாயிருமா? ஸோ 3 × 3 × 3 × 10 × 10 × 10 = என்ன வரும்? 27,000ன்றதான் ஆன்சர். ஸோ ஸ்பியரோட ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு, கொள்ளலோட ஃபார்முலா தெரிஞ்சால் அந்த கணக்கு போட்டுடலாம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ.